இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வாகன சந்தையில் ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2025 டிசம்பரில் பெட்ரோல் வாகனங்களை விட மின்சார வாகனங்களின் விற்பனை முதல் முறையாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெட்ரோல் வாகனங்களை விட மின் வாகனங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. 2035க்குள் எரிபொருள் வாகனங்களுக்கு முழுமையாக தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வரும் நிலையில் இந்த மாற்றம் முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த டிசம்பரில் மட்டும் ஐரோப்பாவில் 10 லட்சம் மின்சார கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது 5.8 விழுக்காடு வளர்ச்சியாகும். 2025ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 1.1 கோடி மின் வாகனங்கள் ஐரோப்பாவில் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளன. இந்தியாவிலும் இந்த மாற்றத்தின் தாக்கம் தெரிகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மின்வாகன விற்பனை 58 லட்சத்தை கடந்துள்ளது. காலநிலை மாற்றத்துக்கு கார்பன் உமிழ்வும் முக்கிய பங்கு வகிக்கும் போது மின்வாகன விற்பனை அதிகரிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. மின் வாகனங்களை இயக்கும் போது கார்பன் உமிழ்வு 0 இருக்கும் நிலையில் மின் வாகனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்தியா போன்ற நாடுகள் அதிக அளவில் அனல் மின்சக்தியையே பிரதானமாக சார்ந்துள்ளன. எரிபொருள் வாகனங்களுடன் ஒப்பிடும்போது மின் வாகனங்கள் 30 விழுக்காடு முதல் 60 விழுக்காடு வரை குறைவான கார்பன் உமிழ்வையே கொண்டிருக்கின்றன. எரிபொருள் வாகனங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு 120 கிராம் முதல் 180 கிராம் வரை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்களை வெளியேற்றி சுவாச நோய்களுக்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டுக்கும் காரணமாகின்றன. மின் வாகனங்கள் இயங்கும் போது 0 உமிழ்வுதான். ஆனால் மின்சாரம் மற்றும் பேட்டரி தயாரிப்பின் போது மட்டும் கார்பன் வெளியேறுகிறது. இந்தியாவில் அனல் மின்சாரம் மூலம் ஒரு கிலோமீட்டருக்கு 60 கிராம் முதல் 90 கிராம் கார்பன் வரை வெளியேறினாலும் இது சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் மூலம் 10 கிராம் முதல் 20 கிராம் வரை குறையும் வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் எரிபொருள் வாகனங்களை விட மின் வாகனங்கள் 80 விழுக்காடு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானவை. வரும் காலங்களில் மின்சார உற்பத்தியும் பசுமைமயமானால் பூமியின் மீதான கார்பன் சுமை பெருமளவு குறையும் என்கின்றனர் வல்லுநர்கள். புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.